வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். OICL AO நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் பேங்கிங் சிலபஸ் தான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சுட்டு 60% வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டிசம்பர் 1லேருந்தே அப்ளை பண்ணுற டேட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 15 வரை அப்ளை பண்ணலாம். ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. 28 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 285 வேக்கன்சி விட்டுருக்காங்க. UR 123 வேக்கன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள். அது மாதிரி ஓபிசிக்கு 68 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எஸ்சிக்கு 42, எஸ்சிக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 28 விட்டுருக்காங்க. சரிங்களா? அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டு இருக்குது. மினிமம் 4 வருஷம் நீங்கள் அப்பாயிண்ட் ஆனீங்கன்னா 4 வருஷம் பார்த்தீங்கன்னா பாண்டு பேப்பர் போடுவாங்க. நீங்கள் பாண்டிலிருந்து வெளியே போகிறீங்கன்னா 1 இயரோட கிராஸ் சாலரி பார்த்தீங்கன்னா சேலரியை பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு தான் வெளியே போகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 30/11/2025 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? 60% மார்க் கண்டிப்பாக வச்சுருக்கணும். SC/STக்கு பார்த்தீங்கன்னா 55% நீங்கள் டிகிரியில் வச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிமம் 21 வயசு இருக்கணும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 30 ஏஜ் இருக்கணும். ஆஸ் ஆன் 30/11/2025 சரிங்களா? 1 டிசம்பர் 95க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. 30/11/2004க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. இதை சொல்லிட்டாங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடிக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. அதாவது ஓபிசியா நீங்கள் நான் கிரீமி லேயராக இருந்தால் அந்த 30லேருந்து 3 வயசை கூட்டிக்கோங்க. 33 வயசு வரையும் நீங்கள் இதை எழுதலாம். SC/STயாக இருந்தீங்கன்னா 5 கூட்டிக்கோங்க. 35 வயசு வரையும் நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது டயர் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்கிங் சிலபஸ், பேங்கிங் பேட்டர்னே தான். 30 கொஸ்டின், 30 இங்கிலீஷ்க்கு, 35 பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு, குவான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35, டோட்டலாக 100 கொஸ்டின். சரிங்களா? செக்ஷன் டைமிங் இருக்குது. இதே மெயின்ஸ்க்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு 20% வேக்கன்சிலேருந்து 20:20 ரேஷியோ மெயின்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அது மாதிரி ரீசனிங் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், 45 மார்க்கு மெயின்ஸ்க்கு. சரிங்களா? இங்கிலீஷ் 40, ஜென்ரல் அவேர்னஸ் 40, குவான்ஸ் 40, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 35 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த OICL மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி படிக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாமுக்கு, இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கும் எடுத்திருக்கோம். நம்ம ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணி படித்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸாமுக்கானதுக்கு